ஆரோக்கிய அன்னையே, புனிதர்களான அன்னமல் சுவைக்கு இடமாய் பிறந்த புனித ஆரோக்கிய அனைத்து பால தூதர் புனிதர்களை விட மிகுந்த ஒளியோடு பிறந்த புனித ஆரோக்கிய அன்னையே, உம்முடைய குழந்தை கொண்ட வினர்களுக்கு மகிழ்ச்சி வருகின்ற புனித ஆரோக்கிய அன்னையே, பிறந்தவுடனே தந்தைக்கு கலையால் வேதனையை அகற்றுகிற புனித ஆரோக்கிய அன்னையே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆஸ்வதிக்கப்பட்ட நீரை உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு பார்த்துக்கோங்க. தம்பி கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இந்த உம்மை நோக்கி எழுவதாக. எங்களிடையே இருக்கின்ற வேற்றுமைகளை அகற்றி ஒரே குடும்பத்தின் சகோதர சகோதரிகளாக பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான அந்த ஒரு அருளையும் ஆசிரியையும் தந்தரணும். தம்பி சீக்கிரமா போ. மக்கள் தங்கள் பாதுகாவலியான ஆரோக்கிய அன்னையின் உருவம் தாங்கிய இந்த கொடியை கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தை அன்னையின் வழியாக அவர்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து கருத்துக்களையும் நிறைவேற்றுவே என்ற நம்பிக்கையோடு இதை நாங்கள் ஏற்றும்பொழுது அவர்களுடைய முன்மாதிரிகையை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்னையுடைய கொடி மேலே எழும்பொழுது நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு சிறப்பு கருத்துக்காக நீங்கள் செல்வீங்கள். ஏனென்றால் பலவிதமான புதுமைகளை செய்கின்றவர் இந்த ஒரு அன்னையானவள். லட்சக்கணக்கிலே மக்கள் இன்று வேளாங்கண்ணியிலே கூடியிருக்கிறார்கள், பெசன் நகரிலே கூடியிருக்கிறார்கள், எல்லா திருத்தலங்களிலும் அன்னையுடைய திருத்தலங்களிலும் கூடியிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நம்முடைய உள்ளங்களையும் மேலே எழுப்புவோம். கண்டிப்பாக அன்னையானவள் நம்முடைய கருத்துக்களையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் கேட்பாள். அது சிறியதோ பெரியதோ ஏற்றும் பொழுது அவர்களுடைய அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்படுகின்றன என்று பலர் என்னிடம் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தான் உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பராக்குகளுக்கு இடம் கூடாமல் அந்த வாழ்க மரியே மரியே வாழ்க என்று சொல்கின்ற அந்த ஒரு துணியோடு நம்முடைய கருத்துக்களை மட்டும் உள்ளத்திலே தாங்கி அன்னையிடம் நாம் சமர்ப்பித்துக் கொண்டே இந்த கொடியேற்றுகின்ற இந்த ஒரு திரு நிகழ்வினை நாம் தொடங்குகிறோம்.
படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்கிறம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை காலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா.